உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் காஞ்சனா ஜெயக்குமார். அதிரசம் பண்றது எப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு பாரம்பரிய பழமையான ஒரு இனிப்பு வகைன்னு சொல்லலாம். இதை நிறைய வீடுகள்ல தீபாவளிக்கு பண்ணுவாங்க. இதுல கொஞ்சம் பாகு இப்படி வரல அப்படி வரல அப்படின்ற சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம நிச்சயமா பண்ணா கண்டிப்பா நல்லா வரும் அப்படின்ற அதிரசத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சரிசி, 3/4 கப் பாகு வெல்லம், 1 தேக்கரண்டி சுக்குப்பொடி, 1 தேக்கரண்டி எள்ளு, 1/2 தேக்கரண்டி ஏலக்காய் தூள், எண்ணெய் அல்லது நெய் பொரிப்பதற்கு. இந்த அதிரசத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பக்குவம் தான், அதாவது சரியான விகிதம். அதனால நீங்க 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. அந்த வெல்லமும் பாகு வெல்லமா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். முக்கால்வாசி இங்க வெளிநாட்டுகள்ல இருக்கிற இந்தியன் கடைகள்ல கிடைக்குது. அப்புறம் நம்ம ஊரா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, நம்மளுக்கு பாகு வெல்லம்னு கேட்டே வாங்கிக்கலாம். இந்த அரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அரிசியை விரல் வச்சு இப்படி உடைச்சிங்கன்னா உடஞ்சிரும். அப்படின்னா அது நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அதை ஒரு நல்ல உலர்ந்த துணி அல்லது செய்தித்தாள் அந்த மாதிரி ஒரு தாளில் விரித்து இதை உலர விட்டுடுங்க. உலர்ந்ததுக்கு அப்புறமா சுத்தமா அதோடைய ஈரப்பதம் போயிடக்கூடாது, லேசா ஈரப்பதம் இருக்கணும். அது ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்துல நல்லா ஊறி அந்த மாதிரி உலர்ந்துடும். உலர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில போட்டு பொடிக்கலாம். அப்ப நான் உங்களுக்கு அந்த உலர்ந்த பக்குவத்தையும் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நான் ஒரு உலர்ந்த துணியில காய வச்சேன். இது சரியா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அரிசி எப்படி இருக்குன்னா, இந்த அரிசியை இப்படி கையில எடுத்து இப்படி பண்ணீங்கன்னா கையில் லேசாக அதனுடைய ஈரத்தன்மையினால ஒட்டிட்டு இருக்கு. ஆனால் இப்படி தட்டி விட்டீங்கன்னா போயிடும். இதுதான் சரியான பக்குவம். அதாவது உலர்ந்து இருக்கு, ஆனால் அதோடைய ஈரத்தன்மையும் முழுசுமா போகலை. இப்போ இதை நம்மளுடைய மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல மையான ஒரு பொடியாக இதை திரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை ஒரு சல்லடையில் சலிச்சு மாவாக்கிக்கலாம். மாவு பார்த்தீங்களா, நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு. இந்த பக்குவம் தான் நம்மளுக்கு வேணும். இதை இப்போ நம்ம ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். மொத்த அரிசியும் இந்த மாதிரி மையான பொடியாக அரைச்சி எடுத்துடலாம். நம்ம நல்லா சலிச்சு நம்மளோட அரிசி மாவு தயாராக இருக்கு. அடுத்தது வெல்லத்தை வச்சு பாகு எடுக்க போகிறோம். பாகு எடுத்ததுக்கு அப்புறமா அரிசி மாவு அது கூட கலக்கணும். இப்போ முதல்ல பாகு எடுக்கிற வேலையை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 3/4 கப் வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு நம்ம பாகு செய்ய போகிற பாத்திரத்துக்கு கரைச்ச வெல்லத்தை மாற்றலாம். ஏன்னா நம்ம இதில் இருக்கிற அழுக்கு தூசியெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இது கரைச்சி வடிகட்டுறோம். இப்போ நம்ம வெல்லம் முழுவதுமாக கரைஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு சல்லடை அல்லது வடிகட்டி வழியாக போட்டு இதில் இருக்கிற அழுக்கு மண் எதையாத்தையும் எடுத்துடலாம். இந்த வெல்லம் தண்ணியில் நல்லா ஒரு மிதமான தீயில கொதிச்சுட்டே இருக்கு. பாருங்க, பாகு தயார் ஆயிட்டு இருக்கு. இதை சரியான பக்குவமா அப்படின்னு சோதிக்கிறதுக்கு ஒரு வழி இப்படி ஒரு சிறிய கிண்ணத்துல தண்ணீர் ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணீர் ஊற்றி வச்சுக்கிட்டு இந்த தண்ணிக்குள்ளார இதிலிருந்து 2 சொட்டுக்கள் இப்படி விட்டு பார்க்கணும். விட்டுட்டு அதை விரலால எடுத்தீங்கன்னா அது இந்த தண்ணியில கரைஞ்சிடாம சின்ன உருண்டையா உருட்டுறதுக்கு வரணும். அதுதான் சரியான பக்குவம். அல்லது நீங்க கேண்டட் தெர்மோமீட்டர் அப்படின்னு சமையலுக்கு உண்டான தெர்மோமீட்டர் உபயோகப்படுத்திங்கன்னா அதை இந்த வெள்ளை பாகத்துல மேலே வச்சிங்கன்னா 117 119 சென்டிகிரேட் வந்துடுச்சுன்னா தயாராகிடுச்சுன்னு அர்த்தம்.
இப்போ இது 118 காமிக்குது. இப்போ நான் எடுத்து இதோட பக்குவத்தை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா உருட்டி வருது நம்மளுக்கு. இதுதான் சரியான பக்குவம். சுக்குப்பொடி மற்றும் ஏலப்பொடி, எள்ளு. இப்போது மாவை மெதுவாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா நம்மளுடைய அரிசி மாவும் வெல்லமும் அழகாக கலந்துருச்சு. இதோட பக்குவம் வந்து இப்படி இருக்கும். எடுத்து உருட்டினீங்கன்னா அழகாக அப்படி உருட்டுறதுக்கு வரும். இப்படி வரும். இதுதான் அரிசியும் வெல்லமும் சரியான விகிதத்தில் போட்டிருக்கோன்னு. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெள்ளைப்பாகு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அரிசி மாவு போட்டு கலக்கலாம். இல்லை அரிசி மாவையாவது கொஞ்சம் அதிகப்படியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா சில வெல்லத்துக்கும் அரிசிக்கும் சிறு வேறுபாடுகள் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பாகு அடுப்புலேருந்து இறக்குன அடுத்த நிமிஷமே இது எல்லாத்தையும் போட்டு கலக்க ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா இந்த பாகின் பக்குவம் பதம் வந்து மாறி போயிடும். அதனால் இதெல்லாம் சிறு சிறு விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாண்டோன்னா நம்மளுடைய அதிரசம் சுவையானதாகவும் நம்ம கையில் தயாராகிடும். இப்போ இதை வந்து இதுக்கு மேலே லேசாக ஒரு ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம். நான் ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டிருக்கேன். போட்டு இதை வந்து நல்லா அமுக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்தது இதை வந்து அடுத்த 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். என்ன நண்பர்களே, நம்மளுடைய சுவையான அதிரசம் மாவு தயார் பண்ண விதத்தை பார்த்தீங்களா? இப்போ மாவு தயாராகிடுச்சு. இங்கே வைக்க போகிறோம். இதை வந்து குறைந்தது 8 மணி நேரம் அல்லது இன்னைக்கு மாலை வேளையில் பண்ணிங்கன்னா நாளை காலையில் இந்த அதிரசத்தை சுட்டிங்கன்னா அது ரொம்பவே ஒரு மெத்துன்னு சுவையாக இருக்கும். அதனால நம்ம இன்னைக்கு வச்சுட்டு இதை நாளைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன நண்பர்களே, நம்ம வந்து நேற்று இரவு இந்த மாவை தயார் பண்ணி வச்சோம். இப்போ இன்னைக்கு காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பளபளன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை வந்து இப்படி ரொம்ப இதோடைய பக்குவத்தை பார்த்தீங்கன்னா உருட்டுற அளவுக்கு சுலபமாக வர்ற மாதிரி ஒரு மாவு பக்கத்தில் இருக்குது. இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா அதிரசம் வந்து நல்லா மெத்துன்னு வரும். இது வந்து முதல் தடவை அப்படி வரலன்னா நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம். ரொம்ப இறுகிடுச்சுன்னா லேசாக தண்ணி தெளித்து இந்த மாவை நல்லா உருண்டையாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அப்புறம் நீங்கள் எப்பவுமே அதனால அரிசி மாவை வந்து பக்கத்தில் தனியாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா பாகு குறைச்சிட்டு போட்டு பாருங்கள். ஏன்னா அரிசிக்கு அரிசி சில மாவு வந்து வித்தியாசம் வரும். இது வந்து 2-3 தடவை செய்ய உங்களுக்கு தானே பழகிடும். ரொம்பவே அருமையான சுலபமான விஷயம், நீங்கள் அப்புறம் உணர்ந்துருவீங்க. அதனால் இப்போ நம்ம அதிரசத்தை செய்யலாம். என் நண்பர்களே, இப்போ நம்மளுடைய அடுத்த அது என்னன்னா, இந்த அதிரசம் செய்யறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது மாதிரி கடைகளில் கிடைக்குது. அதிரசம் வந்து பொதுவாகவே எண்ணெயை நிறையா எடுத்துக்கும் அப்படின்றது இருக்கு. அது வெல்லமும் அரிசி மாவும் கலந்ததுன்னா அப்படிதான், வெல்லமே வந்து எண்ணெயை இழுக்கக்கூடிய இது உண்டு. அதனால அதை என்ன பண்ணா, நீங்கள் நேராக இது மாதிரி ஒரு அமுக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் கிடைக்கிறது, இப்போல்லாம் கடையில் கிடைக்கிறது இந்தியாவில், அதை எடுத்து போட்டு இப்படி மூடி வச்சு அமுக்கிக்கலாம். அப்படி இது இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. இது இல்லாமல் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். இது மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க. கீழே ஒரு வட்டமான தட்டு, அதுக்கு மேலே இப்படி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் இப்படி ஒரு மூடி அல்லது இங்கே ஒரு தட்டு வச்சு அதிரசத்தை இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி அமுக்குனீங்கன்னா எண்ணெய் வந்து வழிஞ்சிடும் இது வழியாக. அதுக்கப்புறம் எடுத்து இப்படி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம லேசாக கையில் நெய்யை தடவிக்கிட்டு அதிரசத்தை தட்டலாம். நெய் தடவிக்கோங்க. ரொம்ப கெட்டிமாக தட்டக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் தட்டக்கூடாது. லேசாக அப்படி தட்டிக்கோங்க. அதாவது 1/2 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கணும்.
நெய் அல்லது எண்ணெயில் அதிரசத்தை பொரித்து எடுக்கலாம். ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி வச்சிடலாம். இது வந்து தீயை வந்து மிதம்லேருந்து சிறு தீயிலேருந்து மிதம் வரைக்கும் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து அதிகப்படியான சூடில் இருந்துச்சுன்னா அதிரசங்களை போட்ட உடனே என்ன ஆகும், மேலே கருத்துடும், உள்ளே வேகாது. வேகாமல் அப்புறம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால நீங்கள் எப்போவுமே எந்த விதமான பலகாரம் பண்ணுறதுனாலும் உயர்ந்த அளவுக்கு நெருப்பு வைக்காதீங்க, மிதமான தீயை வச்சுக்கோங்க. இப்போ என்ன சூடாயிடுச்சான்னு சிறு உருண்டை மாவை போட்டு அதை பார்க்கலாம், சோதிச்சு பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அதிரசத்தை இதில் போடலாம். இதில் அதிகப்படியாக இப்படி அதை இது பண்ணாதீங்க. இது அதிகப்படியாக கரண்டியை வச்சு கிளறிட்டு இருக்காதீங்க. இப்போ லேசாக அதெல்லாம் மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் மெதுவாக அடிப்பாகம் விட்டு திருப்பிடலாம். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் கட்டிமாக தானே போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அப்போ உள்பாகம் வேகிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் எடுக்கும். நல்லா கொஞ்சம் பொறுமையாக நம்ம அடுப்புக்கிட்டே நிற்க வேண்டியிருக்கும் இதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதோடைய நிறம் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. அப்புறம் எண்ணெய் கொப்பளிக்கிறதும் நிறைய குறைஞ்சிடுச்சு. வெறும் அதோடைய பக்கவாட்டில் மட்டும் அங்கங்கே சிறு சிறு கொப்பளங்கள் தெரியுது. அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். திருப்பி பார்த்துட்டு நம்ம இதை எடுத்துடலாம். என்ன நண்பர்களே, சுவையான அதிரசத்தை பார்த்தீங்களா? பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது இல்லைங்களா? இது வந்து இந்த சொன்ன முறைப்படி எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனித்து பண்ணிங்கன்னா நிச்சயமாக இது மாதிரி ஒரு சுவையான அதிரசத்தை செய்ய முடியும். இது வந்து 1-2 தடவை மாவு கொஞ்சம் இப்படி அப்படி வந்துருந்ததுன்னா பரவாயில்ல, நீங்கள் நல்லா பார்த்து திருப்பியும் அதே பண்ண உங்களுக்கு பழக பழக ரொம்பவே சுலபமாக இந்த அதிரசம் பண்ணுறதுல நீங்கள் வந்து ஒரு நல்ல திறமைசாலியாக மாறிடுவீங்க. அப்புறம் இந்த அதிரசத்தை வந்து நல்லா ஆற விட்டு குளிர விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா இது வந்து இதில் சூடு இருக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ளார அந்த மாவு வெந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் வந்து அதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. இப்போ நான் ஒன்று உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன நண்பர்களே, சுவையான இந்த அதிரசத்தை செய்து பார்த்து இந்த பண்டிகை நாள் தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடலாம். தோசை பீஸா என்றென்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.